நீங்களும் இதே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை என்ன? அதை எப்படி சரி பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரீத்தி ட்ரெண்டி மாடல் இண்டக்ஷன்ல தான். இந்த இண்டக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சைஸ் கரப்பாம்பூச்சியால வர்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகம். அந்த கரப்பாம்பூச்சியால போர்டு வந்து எரிஞ்சிருச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சரி பண்றதுன்றதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஸ்க்ரூ பேக் சைடில் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே இந்த கரப்பாம்பூச்சியால வர்றது. இந்த கரப்பாம்பூச்சி வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஹீட் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு அந்த மெத்தனின் பாலில் மட்டும்தான் அது ஓரளவு நம்ம வர்றதை அவாய்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து அந்த ஹீட்டுக்கும் அந்த ரேடியேஷனுக்குமே கண்டிப்பான முறையில் அது வரத்தான் செய்யும். அது வராத அளவுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மந்த் ஒன்லியாக அது மாதிரி இது உள்ளே வந்திருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சுனாலே இதை வந்து ரன் பண்ண விடாது. மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களான அந்த வேவ்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மைக்ரோ ஓவனு, இந்த மாதிரி மைனூட்டான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் கண்டிப்பான முறையில் அந்த பூச்சி வரும். எவ்வளோதான் வீடை நீட்டாக வச்சுருந்தாலும் இந்த பூச்சிகளை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம தான் தற்காத்து அந்த அந்துருண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கெமிக்கல் பால்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து வெளியே போட்டு வச்சு அதை தடுக்கணும். இல்லைன்னா இந்த இண்டக்ஷனை நம்மளே காப்பாற்றுறது கஷ்டம். இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்குள்ள அதுக்கு நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூச்சி அவ்வளோ குட்டி போட்டிருக்குள்ள, அந்த டஸ்ட்னாலே பாதி ப்ராப்ளம் வந்துடும். அதை முதல்ல கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா போர்டு பிசிபியில் அடியில் எப்படி தான் போகும் தெரியாது. அதில் ஹோல்ஸே இருக்காது, கேப்பே இருக்காது. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் கூட அவ்வளோ டஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த பூச்சி இருந்த இடத்துல தான் இந்த எரிஞ்சு கீழே வரைக்கும் உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணமும் அந்த மாதிரி பூச்சி தான். அதிகப்படியாக நிற்கும் போது அந்த ஈரப்பதத்துக்கு அதுக்கும் ஸ்டார்ட் ஆயிரும். ஹை வோல்டேஜ் வரும்போது இண்டக்ஷனில் காமனாக வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி போகிற கம்ப்ளைண்ட்டு, பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டு, கெப்பாசிட்டி பஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்து வரும், எர்த்து சிக்னல், அதாவது மைனஸ் வோல்டேஜ் பிசிபிக்கு ஒர்க்கிங்க்கு போகிற அந்த இது வந்து எரிஞ்சிருச்சு. அந்த பூச்சி அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த இதை வந்து நம்ம டைரெக்டாக வயர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு கம்பி போட்டு எடுத்துருப்பாங்க. அதே இடத்துல நம்ம கிளியராக வயர் போட்டு நம்ம வந்து அந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா இதை வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ராசஸ் நடக்காது. இதில் இந்த மாடல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த எர்த்து, அதாவது மைனஸ் டெர்மினல் எரிஞ்சு போய் வர கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்கும். 90% கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீசெட் கம்ப்ளைண்ட்டு, அதே மாதிரி ஐஜிபிடி எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். வேணால் அந்த லிங்க் உங்களுக்கு வந்து இதில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த கருப்பாக எரிஞ்சு போயிருக்கல, இதான் வந்து மைனஸ் டெர்மினல். ஐஜிபிடிக்கு ஒரு சப்ளை போகும். இன்னொன்று வந்து ஒரு சின்ன கம்பி மூலமாக பிசிபி ஒர்க்கிங்க்கு போகிற மைனஸ் லைன். இது உங்களுக்கு இது ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து லூஸ் கான்டாக்ட் விட்டுவிட்டு இருந்தாலுமே இது ப்ராப்ளம் பண்ணும். நம்ம உங்களுக்கு இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மேஜராக ஐஜிபிடியோ வேறு கெப்பாசிட்டோ எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகலை. இந்த ஒரு லைன் மட்டும்தான் எரிஞ்சு போயிருக்கு. இதே மாதிரி நம்ம ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஜம்பர் அடித்து காட்டுறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் எலக்ட்ரானிக்ஸில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு டவுட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டெர்மினல் வந்து மேலே வந்து வார்னிஷ் ஊற்றி இது பண்ணியிருப்பாங்க. நம்ம நல்லா சுரண்டிட்டு அதே மாதிரி கார்பன் எதுவுமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அந்த கார்பன் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்து எரிஞ்சு போகும், இல்லை பேன் ஆகி போயிடும். அந்த இதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கருப்பு எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. கருப்பு இல்லாத அளவுக்கு நம்ம கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சால்டர் பண்ணணும். அந்த கருப்போட மறுபடியும் பற்ற வச்சோம்னா மறுபடியும் எரிய தான் செய்யும். அந்த பிசிபி ஒரு டைம் எரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப ஸ்பார்க் ஆகி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த எரிஞ்சதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தின்னர் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஜம்பரே போடணும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடி பின்லேருந்து அந்த ட்ராக் எண்டு வரைக்கும் அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி சின்ன வயரை போட்டு ஜம்பர் அடிச்சிட்டேன். அதே மாதிரி பெரிய மைனஸையும் நம்ம வந்து ரீசால்டர் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக போர்டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு, ஓரளவு பிசிபி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நம்ம எப்போவுமே சீரியஸில் செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு.
நம்ம வெறும் தரையிலையோ இரும்பு டேபிள்லையோ வச்சு சர்வீஸ் பண்ணக்கூடாது. மர டேபிள் மர ஸ்டூலில் உட்காந்து தான் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ளோட்டிங் இருக்குது. இண்டக்ஷன் ஆகிறது ஷாக் அடிக்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்காக ஸ்டூலில் உட்காந்தோ டேபிளில் உட்காந்தோ தான் சர்வீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை உங்கள் மூவி.